உற்சாகப்பட்டாலும் தவறு செய்தால் 7 முறை மன்னியுங்கள், அதன் பிறகும் தவறு செய்தால் 70 முறை மன்னியுங்கள், அதன் பிறகும் தவறு செய்தால் 700 முறை மன்னியுங்கள். மன்னியுங்கள், மன்னியுங்கள், மன்னியுங்கள் என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் தன் மரணத்திற்கே காரணமான பகைவருக்கும் கூட மன்னிப்பை வழங்கிய கருணை கடல், கருணையே வழிபாட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலக மக்களையெல்லாம் ரட்சிப்பதற்காக, பாவிகளையும் ரட்சிப்பதற்காக விண்ணிலிருந்து மண்ணில் வந்து மனிதனாக அவதரித்த இந்த புனித தினத்தை, இந்த புனித கிறிஸ்துமஸ் தினத்தை, பெரும் மகிழ்ச்சியான கிறிஸ்துமஸ் தினத்தை உலகெங்கிலும் உள்ள அன்பு கிறிஸ்துவ பெருமக்கள் மட்டுமின்றி மற்ற மதத்தை சார்ந்த அன்பு உள்ளம் கொண்ட அன்பு சகோதர சகோதரிகளும் மிகுந்த உற்சாகமாய், மிகுந்த மகிழ்ச்சியுடன் இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடி வருகின்ற நல்ல வேளையிலே, இந்த நல்ல நாளிலே கர்த்தருடைய புனித நாமத்தினாலே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தையும் இனிய கிறிஸ்துமஸ் என்ற நல்வாழ்த்துக்களையும் பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். In the holy name of Jesus, we wish everyone Merry Christmas, Merry Christmas, very happy Christmas. இந்த கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களோடு இன்னும் 7 நாட்களில் உதயமாய் இருக்கின்ற வளர்ந்திருக்கின்ற 2025ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் பெரும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறாங்களோ, எவ்வளவு அக்கறை உடையவராக இருக்கிறாங்களோ, எவ்வளவு பாசமுடையவர்களா இருக்கிறாங்களோ, எவ்வளவு கனிவுடையவராக இருக்கிறாங்களோ, அதை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போதும் நம்மை அதிகமாக நேசிக்கிறார், எப்போதும் நம்மேல் அதிகம் பிரியமுடையவராக இருக்கிறார். அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏசாயா 49வது அதிகாரம் 16வது வசனத்திலே சொல்கிறார், இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். இதை விட பெரிய சந்தோஷம் நமக்கு என்னங்க வேணும்? Praise the Lord. 31வது அதிகாரம் 8வது வசனத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மேல் பிரியம் கொண்டு சொல்கிறார், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அடடா, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. கர்த்தர் தாமே நம்மோடைய சித்தத்தில் இல்ல, அவரோடைய சித்தத்தால நமக்கு முன்பாக நமக்கான நற்செயல்கள் என்னவா இருந்தாலும் நமக்கு முன்னாடி அவர் போறாரு. அது மட்டும் இல்லாம நம்ம கூடயே இருக்காரு, நம்மை விட்டு விலகிறதும் இல்ல, நம்மை கைவிடுறதும் இல்ல. இதை விட பெரிய ஆசீர்வாதம் நமக்கு என்ன இருக்கும் சொல்ல முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம மிகவும் அதிகமாக நேசிக்கிறாரு, நம்ம அதிகமா அன்புடையவரா இருக்கிறாரு. இப்போ கர்த்தர் தாமே நமக்கு முன்பாக போகிறவர் அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நல்லா அவங்க ரொம்ப டீப் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ஒரு நாள் அவர்கிட்ட சொல்றாங்க, நான் ஒரு ஹாஸ்பிட்டல் போறேன், ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போறேன், எனக்கு உடம்பு சரியில்லை, நாளைக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா அந்த ஃப்ரெண்டு ஒருத்தர் ரொம்ப பிரியமா இருக்கிறாங்க, தெரிஞ்சவங்க, அறிமுகமானவங்க. ஆனா அந்த ஃப்ரெண்ட்ல ஒருத்தர் வந்து சமூகத்துல உயர்ந்த அந்தஸ்துல ஆண்டவரா ஆஸ்வதிக்கப்பட்டு ரொம்ப உயர்ந்த அந்தஸ்துல இருக்காங்க, புகழ் வாய்ந்தவங்களா இருக்காங்க. அவங்க சொன்னா செய்யக்கூடிய வகையில அவங்களுக்கு அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு அந்த அருள் கொடுத்திருக்கிறாரு, அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்காரு. அப்படி வந்து அந்த மருத்துவமனைக்கு அவர் போறதுக்கு முன்னாடியே இவர் என்ன பண்றாரு, என்னோட ஃப்ரெண்டு வராங்க, நாளைக்கு வராங்க, அதனால வந்து நீங்க வந்து முதல்ல அப்பாயின்மெண்ட் அவர் பேர் எழுதிக்கங்க சொல்றாங்க. இப்போ நம்ம போய் அந்த கியூல வெயிட் பண்ணி 1 மணி நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி இந்த மாதிரி நம்ம தாமதம் ஆகுதோட அவங்க சொல்லிடுறாங்க. அவங்க கியூல வந்துட்டு உடனே போய் மருத்துவரை பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம என்னோட ஃப்ரெண்டு கொஞ்சம் நல்லா பாருங்க, நல்லா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னா, சரி இவர் சொன்னாரே, இவ்வளவு பெரிய இதுல இருக்கிறவர் சொன்னாரே அப்படின்ற ஒரு இதுல என்ன பண்றாங்க, சீக்கிரமா நல்லா ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. இல்ல எப்பயும் நல்லா தான் பாப்பாங்க, இருந்தாலும்
மருத்துவர்னா எல்லாருக்கும் சுத்தமா தான் பார்ப்பாங்க, நல்லா தான் பார்ப்பாங்க. இருந்தாலும் அவர் சொன்னாரே அப்படின்ற ஒரு கூடுதல் அக்கறையோட சீக்கிரமா கொஞ்சம் பார்த்து அனுப்புறாங்க. இப்படி ஆண்டவரால ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதரே இவ்வளவு நன்மைகளை செய்யும் போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு அற்புதங்களை பண்ண முடியும் பாருங்க. அற்புதத்தின் பிதா அவர். நம்ம முடியாது, இது சாத்தியம் இல்லைன்னு நம்ம நினைக்கிறது கூட சாத்தியமாக்கி காட்டக்கூடியவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அல்லேலூயா. இப்படி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறாரு, நம்ம கூடியே இருக்கிறாரு. நம்ம எங்க போனாலும் நம்ம விட்டு விலகிறது இல்ல, நம்மள கைவிடுறது இல்ல. இப்படி ஒரு அற்புதம் படைத்தவரா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. இதை விட பெரிய சமாதானம் என்ன இருக்க முடியும் சொல்லுங்க? இப்போ ஒரு சமாதானம், ஒவ்வொரு விதமா சமாதானத்தை தேடுறாங்க. ஒரு சிலருக்கு பெயிண்டிங் பண்ணா பிடிக்கும், ஒரு மகிழ்ச்சி, ஒரு சமாதானம், ஒரு நிம்மதி கிடைக்கும். ஒரு சிலருக்கு டிராயிங் பண்ணும்போது ஒரு மகிழ்ச்சி, ஒரு சமாதானம், ஒரு நிம்மதி கிடைக்கும். ஒரு சிலருக்கு கிட்டார் வாசிக்கிறது, வயலின் வாசிக்கிறது, ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு கிரிக்கெட் விளையாடுறது. இது ஒவ்வொரு விதத்திலும் ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிம்மதி, ஒரு சமாதானம் கிடைக்கும். ஆனா அந்த சமாதானம் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தான். அந்த பெயிண்டிங் பண்ணி முடிச்சுட்டு சமாதானம் போயிடும். அது அந்த சமாதானத்தை நம்ம தேடக்கூடியவரா இருக்கும். ஒரு வெறுமை, ஏதோ ஒண்ணு, எதையோ நம்ம அந்த மகிழ்ச்சி, ஒரு சமாதானம் இல்ல. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம் என்ன தெரியுங்களா? என்றென்றைக்கும் நான் உன்னோட கூடவே இருக்கிறேன். இந்த சமாதானத்தான் உண்மையான சமாதானம். இந்த மகிழ்ச்சி தான் உண்மையான மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி தான், இந்த சமாதானம் தான் நிரந்தரம். இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போதும் நம்மோட கூட உறுதுணையாக இருக்கிறத நம்ம எப்போதும் அவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம், நன்றி செலுத்துவோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக விண்ணிலிருந்து மண்ணில் மனிதராக அவதரித்தார். நமக்காக இந்த பூமியிலே பல துன்பங்களை அனுபவித்தார். நமக்காக இந்த மரித்தார். நமக்காக உயிர் தெழுந்தார். நமக்காக என்றென்றும் நம்மை என்றென்றும் அவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கார். இப்படி நமக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜீவனுள்ள பிதா, நம் நித்திய பிதா, பரம பிதா, தேவாதி தேவர், மகாதேவர், கர்த்தரே, பெத்லஹேமில் பிறந்த சூரியரை, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நன்றியால் துதி பாடுவோம்.